Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்டிவ் வேர் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நீங்க வீட்லயே மைல்டா எக்சர்சைஸ் பண்றீங்கனாலோ இல்ல வெளியில சும்மா ரன்னிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, சைக்கிளிங் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இல்ல யோகா பண்றீங்க. ஸோ எந்த மாதிரி ஒர்க் அவுட்டாக இருந்ததுனாலும் எப்படி வந்துட்டு ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து கடையில் ஆக்டிவ் வேர் வந்து வாங்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Tip number 1. நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. ஐதர் வந்துட்டு நீங்கள் இன்டோரில் வந்துட்டு பண்ண போகிறீங்களா இல்லை அவுட்டோரில் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட் வெயிட்டான எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு மீடியமான எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நல்ல ஹை இன்டென்சிட்டி பயங்கரமாக வந்துட்டு விகரஸாக லைக் கிராஸ்ஃபிட் மாதிரி பயங்கர ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே இல்லை நான் யோகா மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ யோகா மாதிரி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சபிளான ஒரு ஆக்டிவ்வேர் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். நல்ல ஒரு ஷாப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டாப்ஸோ இல்லை பாட்டம்ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டோரில் வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக இன்டோரில் பண்ணுறீங்க லைட் வெயிட்டாக பண்ணுறீங்கன்னா கூட ஒரு ரன்னர்ஸ்க்கான ஒரு டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆக போகுது. ஸோ லைட் வெயிட்டான ஒரு சிந்தட்டிக் டாப்ஸ் அண்ட் பாட்டம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வெதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம கோல்டு வெதரில் இருக்கும்போது வெளியில் ஏதாவது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு பேஸ் லேயர் மாதிரி போட்டுட்டு பேஸ் லேயர்னால் உங்களுக்கு ஸ்கின் லைக் ஒரு டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து உங்களோட ஸ்வெட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ட்ரையாக வச்சுக்கும். நீங்கள் வார்மில் இருக்கீங்க, வார்ம் கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்டு டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, மாய்ஸ்சர் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சர் மேனேஜ் பண்ணுற மாதிரி அப்படின்னா நீங்கள் எப்படியும் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறீங்க. ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஸ்வெட் ஆக தான் போகுது. ஸோ அந்த ஸ்வெட் எல்லாமே உங்களுக்கு டிஷர்ட்லையோ இல்லை பேண்ட்ஸ்லையோ அப்சர்வ் ஆகி அப்படியே சாகியாக உங்களை வெட்டாகவே வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்துட்டு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்துட்டு உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு இரிகுலேட்டும் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் சூஸ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் என்ன நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிந்தட்டிக்கில் இருக்குது, காட்டனில் இருக்குது, பேம்பூவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கம்ஃபர்டபுளான உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரீதபிளாக இருக்கா, உங்களோட ஸ்கின்ல இருந்து மாய்ஸ்சரை வந்துட்டு அவே வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ளோத்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இது நீங்கள் கடைக்கு போகும்போதோ இல்லை ஆன்லைனில் ஷாப் பண்ணுறீங்கனாலோ அதுலேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்து கிளியராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் காட்டன் பியோர் காட்டன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். லைக் நீங்கள் டிஷர்ட்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு நீங்கள் டிஷர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காட்டன் பியோர் காட்டனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காட்டனோட தன்மை வந்துட்டு உங்களுக்கு ஈரத்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு அது ஸ்கின்லேயே இருக்கும். அந்த ஸ்வெட்டை வந்துட்டு உங்களுக்கு வெளியில் ட்ரை பண்ண விடாமல் அது அப்படியே தங்கிரும். ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, ஸோ உங்களோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் க்ளோத்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு வெதரில் இருக்கீங்களா இல்லை ஹாட் வெதரில் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் வந்துட்டு நல்ல சூடான ஊர் தான். இன்கேஸ் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நல்ல ஒரு கோல்டு வெதரில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜாக்கெட் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒர்க் அவுட் ஜாக்கெட் அண்ட் பேண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு அதுக்கேற்ற மாதிரி அப்பேரல்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். டிப் நம்பர் 5, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒர்க் அவுட் வந்து சூஸ் நம்ம பிளாக் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் என்கிட்ட வந்துட்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக பிளாக்ல வந்துட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் மேக்ஸிமம் நீங்கள் பிளாக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும்ல பிளாக் வந்துட்டு ஹீட் வந்து ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு வார்ம் கிளைமேட்டில் இருக்கும், நிறையா ஸ்வெட்டாக போகுது, ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியாக பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் வந்து டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி பிளாக் க்ளோத்ஸ் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி மாதிரி ஒரு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறவங்க வந்து ரெட் கலர் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஃபேட் பர்னிங்க்கு வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ மூணாவது வந்து இந்த நியூட்ரல் டோன் க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காமிங்காக சூதிங்காக வச்சுருக்கிற மாதிரி ஒரு கலர். ஸோ நம்ம யோகா எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நியூட்ரல் லைட் கலர்ட் க்ளோத்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி காமாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். டிப் நம்பர் 6, இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, குவாலிட்டி. நீங்கள் ஒர்க் அவுட்காக வந்துட்டு க்ளோத்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான க்ளோத்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்குங்க. சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் வந்துட்டு நிறைய லோக்கல் ஷாப்ஸ்லேயோ உங்களுக்கு சீப்பாக வந்துட்டு க்ளோத்ஸ் இருக்குது, சீப்பாக ட்ராக் பேண்ட்ஸ் கிடைக்குது, டிஷர்ட்ஸ் கிடைக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அதில் இந்த மாதிரி மாய்ஸ்சர் மேனேஜிங் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இருக்காது. கூட நல்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல க்ளோத்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாங் ரன்க்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே மோர் தென் 2 years ஆச்சு. எனக்கு இன்னுமே நல்லா இருக்குது மெட்டீரியல். நீங்கள் இப்போதைக்கு சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்ட்ஸ் அண்ட் நல்ல ரிலேபிளான ஒரு பிராண்ட் மேலே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். டிப் நம்பர் 7, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி க்ளோத்ஸை நீங்கள் ஆக்டிவ் வேர் எல்லாம் வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணாதீங்க, நேரில் போய் வாங்குங்க. ஃபிட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் இருந்ததுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து முடிஞ்சதுன்னா நீங்கள் அங்கேயே ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ எனதானு போட்டுட்டு லைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்களே மேனேஜ் பண்ணி வச்சுக்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நேரில் போய் பார்த்து ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்து வாங்க. 8th பாயிண்ட்டு சாக்ஸ். ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு சாக்ஸ்க்கு வந்திருக்கோம். சாக்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதோட ஃபேப்ரிக்கும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்துட்டு சாக்ஸும் ஜஸ்ட் லைக் தட் நார்மலான ஒரு சாக்ஸ் வந்துட்டு வாங்கி போடாதீங்க. ஒர்க் அவுட்கான சாக்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதோட மெட்டீரியலும் பார்த்து வாங்குங்க. நீங்கள் சம்மரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக லைட் வெயிட் ஒரு சிந்தட்டிக் சாக்ஸாக இருந்ததுன்னா பெட்டர். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஹெவி வின்டராக இருக்குன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டான உள்ளன் சாக்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான குவாலிட்டி சாக்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்ச 8 பாயிண்ட்ஸு. சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நானும் இனிஷியலாக எனக்கு வாங்கும்போது இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது, ஏன்னா தானோன்னு ஒரு ட்ராக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது சுத்தமாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததே கிடையாது. இப்போது சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு இருக்கேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Take care and bye-bye.